வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. பிரசவ காலத்துல நெறைய பிரச்சனை வரும். ஏன்னா, ஒரு பெண் வந்து அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா, அதுலேருந்து 9 மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரச்சனையோ வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, நடுவுல வந்து எந்த கைனகாலஜி அதாவது அ டாக்டர் வந்து சித்த மருத்துவரா இருந்தாலும் சரி, அலோபதி மெடிசனா இருந்தாலும் சரி, எந்த மெடிசினும் குடுக்க மாட்டாங்க. சித்த மருத்துவத்துல கொஞ்சம் தான் குடுப்பாங்க. அலோபதி மெடிசின்ஸ்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, வயித்துல உள்ள குழந்தைய வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த இங்கிலீஷ் மெடிசனும். அதனால நம்ப மருத்துவத்துல நம்ப முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மருந்து பொருளா, உணவு பொருளா சேர்த்துட்டே வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையா வராம இருக்கும். முக்கியமா நெறைய இப்போ இப்ப வயித்துல குழந்தை இருக்கும்போது டயாபிட்டிஸ் வருது அவங்களுக்கு. அதுக்கு குறையறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, வெந்தயத்த லைட்டா வறுத்துட்டு, கருப்பட்டியோட கலந்து ஒரு பொடி செய்து, அத நல்லா உருண்டையாக்கி, காலையில ஒரு டப்பால போட்டு வச்சுருவாங்க. காலையில வெறும் வயித்துல பல்ல துலக்கிட்டு உடனே அந்த கர்ப்பத்துல இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பா அந்த ஒரு உருண்டைய சாப்பிட்டே ஆகணும். இத தொடர்ந்து அவங்க சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா, அதுவும் இது முக்கியமா 6வது மாதத்துலேருந்து சாப்பிட சொல்லுவாங்க. அந்த 6வது மாதத்துலேருந்து இந்த வெந்தய உருண்டைய சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிரசவ காலத்துல வர டயாபிட்டிஸ் வரவே வராது. அடுத்தது வந்து அ கெ காலு, கை, காலெல்லாம் சொரந்து போயிடும். கால் முக்கியமா நெறைய சொரந்து போகும். ஏன்னா, நீர் வந்து போகாது. அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். வெள்ளை நெறையா படும். உடம்பு ரொம்ப சூடாகுறதால டைஜஷன் பிரச்சனையும் இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கால் நல்லா உப்பி வரும்போது, பார்லி தண்ணி அதாவது பார்லிய எடுத்து நைட்டே ஊற வைக்கணும். அப்படி இல்லன்னா காலையில எடுத்து அந்த பார்லி தண்ணிய குக்கர்ல பார்லியும் சரி, தண்ணி ஊத்தி நல்லா குக்கர்ல வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்துட்டு அந்த பார்லி தண்ணிய மட்டும் வடிகட்டி குடிக்க சொல்லுவாங்க. இந்த பார்லி தண்ணி குடிக்கும்போது உடம்புல உள்ள நீர்லாம் பிரிஞ்சு, அ காலு கால் வந்து நெறைய உப்பாம இருக்கும். அதாவது கால் வந்து நல்லா சொரந்து போகாது. அவங்களால ஈஸியா செயல்படவும் முடியும். ஏன்னா கால் சொரந்து போகும்போது, கீழ வச்சு அவங்க நடக்கும்போது நெறைய ஸ்லிப் ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதேமாரி உடம்புல ரொம்ப அதிகமான நீர் சேர்ந்தது அப்டின்னா, வயித்துல இருக்கிற குழந்தை வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமப்படும். அதனால இந்த மாரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு கை வைத்தியமா சித்த மருத்துவர்களும் சொல்லுவாங்க. வீட்ல உள்ள பெரியவங்களும் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து குழந்தைக்கு நல்ல அயன் சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தாய்மாருக்கு ஏன்னா தாயிலேருந்து அந்த குழந்தை வந்து அயன், கால்சியம் அந்த வளர்ச்சிக்கு எல்லாமே எடுத்துக்குங்கிறதால, கருவேப்பிலை, கருப்பட்டி தண்ணி ஒண்ணு குடுப்பாங்க. அதுல வெண்ணெய் போட்டு குடுப்பாங்க. நல்லா கருப்பட்டிய வந்து நல்லா கொதிக்க வச்சு, இறக்குன பிறகு வடிகட்டி அதுல 2, 3 கருவேப்பிலை இனுக்கு அதாவது அந்த குச்சியோட சேர்த்து போட்டுட்டு, அதுல 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு மூடி வச்சுருவாங்க. அது வெதவெதப்பா ஆன உடனே அத குடிக்க சொல்லுவாங்க. இது வந்து கடைசி இந்த முதல் 4 மாதத்துலேருந்து குடிச்சுக்கிட்டே வரணும் டெய்லி. ஸோ இது மாதிரி பிரசவ காலத்துக்கு முன்னாடி தாய்மார்கள் எல்லாருமே ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ஒரு கை மருந்து எடுத்துக்கிட்டு, சித்த மருந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, பிரசவ காலத்துல ஏற்படுற எந்த பிரச்சனையும், உடல் சூடால வர பிரச்சனை, வயிறு செரிமானம் இல்லாம, சாப்பாட்ட பார்த்தாலே ஒரு சிலருக்கு வாந்தி வரும். இதுக்கு மாதுளம்பழம் நெறையா அவங்க சாப்பிடணும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கடைப்பிடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, டயாபிட்டிஸும் சரி, பிரசவ காலத்துக்கு முன்னாடி, கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு வர டயாபிட்டிஸ், கிட்னி பிரச்சனை, ஹை குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளுக்கோஸ நெறைய டாலரேட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை, நெறைய அடிக்கடி யூரின் போகாம, அப்புறம் நைட்டு வந்து மோஷன் அவங்களுக்கு நைட்டு வந்து எப்போதுமே கர்ப்பிணி பெண்கள் வந்து முக்கியமா அதுவும் 7 மாசத்துக்கு அப்பலேருந்து அவங்க வந்து நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடணும். ஏன்னா லேட்டா சாப்பிடும்போது சரி சரி சாமான்லாம் செரிக்காம, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து செரிக்காம நெஞ்சில வந்து நிக்கிற மாரி இருக்கும். நெஞ்சு கரிக்கிற மாரி இருக்கும். தூக்கம் வராது. அதனால அவங்களுக்கு வந்து பசி எடுத்தோனே 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் 2, 3 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க உறங்க போம்போது, நல்ல செரிமானம் ஆயி காலையில கான்ஸ்டிபேஷன் இல்லாம அவங்களால ஈஸியா மோஷன் போக முடியும். கான்ஸ்டிபேஷனும் வராம தடுக்கிறதுக்கும் அதனால தான் மத்தியானம் வந்து அவங்க கீரைகள் நெறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு உணவா பார்த்து பார்த்து நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கர்ப்ப காலத்துல என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு. நல்லா ஆராய்ந்து இந்த சித்த மருத்துவர்கள கேட்டு, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கடைபிடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்த அழகா தாண்டி, அவங்க நல்ல பிரசவ காலத்துல அவங்களுக்கு ஈஸியா குழந்தை கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியமா வாழ்வோம். வேற எத பத்தி பேசணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேர அணுகுங்க.